வியட்நாமில் நடைபெற்ற கோரமான சாலை விபத்தில் இந்தியாவை சேர்ந்த MBBS மாணவர் உயிரிழப்பு. வியட்நாமின் கேன்தோ நகர் பகுதியில் நடைபெற்ற கோரமான சாலை விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 21 வயது MBBS மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்பொழுது மாணவரின் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வியட்நாமின் கேன்தோ நகரத்தில் நடைபெற்ற கோரமான விபத்தில் இந்தியாவை சேர்ந்த மருத்துவ மாணவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் 21 வயதாகும் அஷ்ரித் என்பவர். இவர் தெலங்கானா மாநிலம் ஆசிஃபாபாத் பகுதியை சார்ந்தவர். இவருடைய தந்தை காகர் நகர் பகுதியில் ஒரு துணி வியாபாரியாக பணியாற்றி வருகிறார். உயிரிழந்த அர்ஷித் தன்னுடைய நண்பரோடு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் திரும்புகின்ற போது இவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த சுவர் ஒன்றின் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளாகியது. மோதிய விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் தான் மாணவர் அர்ஷித் சம்பந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இவர் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். இவருடன் பயணம் செய்த மற்றொரு மாணவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதில் தவறு இந்த மாணவருடையதான். இவர்தான் அதிவேகத்தில் இந்த இருசக்கர வாகனம் இயக்கி விபத்தை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு அந்த தெலங்கானா மாநில பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வியட்நாம் அதிகாரிகளின் உதவியுடன் உயிரிழந்த அர்ஷித்தின் உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான பணிகளில் அவருடைய பெற்றோரும் இந்திய அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.